உங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பதிருக்கிறது 0 லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க சுவாமியோட தெலுங்கு ப்ராஜெக்ட் பற்றி. எல்லாமே இந்த வீடியோவில் பேசலாம். எஸ், கமெண்ட்ஸில் எல்லாம் கூட பார்த்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக பேசலாம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்காரு, என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பி இல்லை அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவரோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இலை போட்டு சாப்பாடு போடுறதில்ல, அந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. சுவாமியோட அந்த கால்கள்லாம் கூட நல்லா தெரியும். ஆனால் சுற்றி உட்காருவாங்க. அந்த இலை வந்து ஈக்குவலாக இல்லை, அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் அடுத்தடுத்த இலையோட இடம். ஸோ அவரோட கால் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் ஃபோட்டோ எடுக்கும்போது தெரிஞ்சுட்டு, அப்புறம் இது கேரளாவுடைய அந்த மேலதாளம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் லொக்கேஷன் கேரளா இல்லை அப்படின்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, இது எங்கள் ஊர் கிடையாது அப்படின்னு கேரளா ஃபேன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ கேரளாவாக இருக்கலான்ட்டு இருந்தோம். பட் ஊர் எந்த ஊருன்னு தெரில. ஸோ அது ஒரு பக்கம். ஆனால் ஏதாச்சும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அதே சமயம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு இயற்கையை அப்படின்ட்டு. அந்த பேரலாக ஒவ்வொரு இடங்களையும் அவர் ரசித்து அப்டேட் கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சூரியன், அதுவும் கடல் பகுதியில் சூரியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான அப்டேட் நம்மளுடைய சூரியன் கொடுத்துருந்தாரு. விஜய் தான் சொல்கிறேன், முன்னாடி சூர்யாவாக நடிச்சார் இல்லையா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எருக்கலாம் பூ அப்படின்ட்டு எங்கள் ஊர் சைடு சொல்லுவோம். பிள்ளையாருக்கு வந்து வெள்ளை கலர் பூ மட்டும் மாலையாக போடுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் பிள்ளையாருக்கு. அந்த லொக்கேஷன்லேருந்து சூரியன் எடுத்திருந்தாரு. அப்புறம் கடல் லொக்கேஷன்லேருந்து சூரியன் எடுத்திருந்தாரு. அதாவது இயற்கையை ரசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வியூவில் அவரோட அப்டேட்ஸை பேக் டு பேக் பார்த்துட்ருக்கோம். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இவரும் ஒரு பக்கம் வெக்கேஷன் போயிருக்காருல, அவரோட ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரவீன் மென்னட் சாரும் வெளியில் போய் கிளம்புறாரு போல். ஏர்போர்ட் லொக்கேஷன்லேருந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாரு. சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வெக்கேஷன் அப்படின்னு அவங்க கிளம்பும்போது தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து மறுபடியும் இந்த 7:30 ஸ்லாட்டுக்கு இன்னும் நிறையா ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக அவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளே ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வர்றது, இல்லை ஃபங்க்ஷன் போகிறது, அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதே மாதிரியே நம்மளுடைய ருத்ரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழித்து, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான அப்டேட் சொல்லியிருந்தாரு. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உங்ககிட்ட நான் ஜெயிச்சிட்டேன், சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் அப்படின்னு ஒரு நண்பர்கள்கிட்ட சொல்கிறோம்ல, அந்த மாதிரியே அந்த கோப்பையோட அவரோட அழகான பிக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறது தான் நம்மளோட பிரவீன் மென்னட் சார் ஏர்போர்ட்டில் போகிற அந்த அப்டேட். ஓகேவா, ரெண்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஏர்போர்ட் லொக்கேஷன்லேருந்து பின்னாடி அந்த ஃப்ளைட்லாம் தெரியுது. அதனால் எனக்கு நாங்கள் ஃப்ளைட்டுக்காக போயிருக்கேன், ஒன்றும் தெரிலங்க. அதனால் அதை வச்சு நான் சொல்கிறேன். இவரும் ஜெயிச்சிட்டார். இது மாதிரி அவங்களோட அப்டேட் இருக்குது. நம்ம சுவாமியோட ப்ராஜெக்ட், தெலுங்கு ப்ராஜெக்ட், அவர் நுவனேனா பிரேமா இந்த சீரியல் முடித்த கையோடவே அவங்களுக்கு தெலுங்கு ப்ராஜெக்ட் வந்ததாக சொல்லியிருக்காங்க. டாக்ஸில் இருந்துச்சு. அது அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அவர் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அவர் ஒரு ரீசெண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தார் இல்லையா, நான் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகலான் இருக்கேன், இங்கே மூவிஸ் ரிலேட்டடாக வேறு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாங்கிற மாதிரி தான் அவரோட டாக்ஸும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் நான் கேட்ட விஷயத்தை தான் அவர் அப்போவே அந்த வீடியோவில் பேசினாருன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அதனால் அவர் தெலுங்கு ப்ராஜெக்ட் பண்ணுறாராங்கிறது தெரில. ஆனால் இந்த டைம் சேஞ்ச் பற்றி பேசும்போது கூட அங்கே போய் தெலுங்கு ப்ராஜெக்ட் 2 பேர் பண்ணுங்க அப்படிங்கும்போது கூட லக்ஷ்மி பிரியா ஐயோ நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ கூட அது ஒரு சின்னதாக விளையாட்டுக்காக சொன்னது அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்ச சுவாமி வந்து இங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார், தமிழ் தான் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கெஸ். அது ஃப்யூச்சர் டேஸில் தெரியும். இருந்தாலும் அது ஒரு சின்ன கெஸ்ஸாக நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஆனால் நாட் ஷுர் தெலுங்கு ப்ராஜெக்ட் அவருக்கு ஃபஸ்ட்லேயே வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அது அவர் அப்ரோச் பண்ணுறாரா. பொதுவாக ஒரு செலிப்ரிட்டிஸ்க்கு எல்லா இடங்களையும் அப்ரோச் வருங்க, புரியுதா. நம்மளுடைய கோபிநாத் அவர்கள் இருக்கார் இல்லையா, நீயா நானா, அவர்கள் நிறைய அப்ரோச் வந்துட்டுருக்கு. அவரோட விருப்பம் தானே, அது மாதிரி தான். ஸோ அது இன்னும் நாட் ஷுர். அது மட்டும் இந்த இடத்துல புரிதலுக்கு சொல்லிக்கிறேன். அப்ரோச் வர்றதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவர் இங்கே தமிழில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா வீடியோவில். அது மட்டும்தான். இருந்தாலும் அவருடைய ப்ராஜெக்ட், அவருடைய விருப்பம் கொஞ்சம் அஃபிஷியலாக ஏதாச்சும் கிடச்சிருந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் இன்னும் ஷுவராக தெரியல. இது மாதிரி கமெண்ட் செக்ஷனில் எங்கேயோ ஒருத்தர் போடுறாங்க அப்படிங்கும்போது எல்லோரும் பதட்டப்பட வேண்டாம். கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராஜெக்டை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பாரு. இன்னுமே சூப்பரான டிஆர்பி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்னும் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு போவோம் அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த சாட்டர்டே வீக்கெண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகட்டும் எல்லாருக்குமே. உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியோ பேக் டு பேக் வீடியோஸ் இருக்குது.